ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுறவங்க பித்தளை குத்து விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் நெய் தீபம் ஊற்றுங்க. திரி தாமரை தண்டு திரி அல்லது பஞ்சு திரி யூஸ் பண்ணுங்கள். இந்த விளக்கில் இந்த நெய்க்குள்ளே 5 கற்கண்டுகளை போட்டுருங்க. இந்த தீபம் எரியும் போது நெய் சூடாகும். நெய் சூடாகும்போது இந்த கற்கண்டு கரையும். கற்கண்டு கரைஞ்சி இப்போ ஒரு தெய்வீக மனம் இந்த வீடு ஃபுல்லாக பரவும். இந்த மனம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். திருமணத்துக்காக தான் இந்த பூஜையை நடத்துகிறேன் அப்படின்னா, மஞ்சள் கயிறை வைத்து இது வழிபாடு செஞ்சு சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு சுமங்கலி பெண்களுக்கு இந்த மஞ்சள் கயிற்றை தானமாக கொடுங்க. அவங்களுடைய மாங்கல்ய பலம் ஸ்ட்ராங் ஆகும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாங்கல்ய தோஷம் விலகி உங்களுக்கு மாங்கல்ய பாக்கியம். என்னுடைய படிப்புக்காக வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த பூஜை பண்ணுறேன். கவர்மெண்ட் எக்ஸாமில் நான் பாஸ் ஆகணும் அப்படின்னா, படிப்பு அப்படிங்கிறது புதனினுடைய காரகத்துவம். புதன் ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய அறிவு, திறமை இது எல்லாமே அவங்களுக்கு பிரயோஜனப்படும். சில பேர் நல்ல குவாலிட்டியான பர்சன், நல்ல திறமையாக அறிவாக இருப்பாங்க. ஆனால் 10 பைசா அதனால் அவங்களால சம்பாதிக்கவே முடியாத மாதிரி இருக்கும். இது என்ன காரணம் அப்படின்னா, இந்த புதன் கிரகம் கெட்டு போச்சு. நல்ல அறிவு தான், ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தார், வேலையே கிடைக்கல, சுற்றிட்டு இருக்கிறாரு. 35 மார்க் எடுத்தவங்களாம் இன்றைக்கி கம்பெனியில் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, புதன் இங்கே கெட்டுருச்சு. புதனை லாபகரமாக மாற்றக்கூடிய விஷயம் இவர் ஜாதகத்தில் இல்லை. இந்த புதனும் இந்த குரு பகவானும் நீங்கள் கனெக்ஷன் பண்ணணும். அறிவு சார்ந்த விஷயம், ஜோதிடம், குருமார்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயம், இதையெல்லாம் இந்த துறையில் இருக்கிறவங்க பண்ணிங்கன்னா, இந்த துறைக்கான நீங்கள் ஒரு வேலைக்காக கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக எழுதி காத்திருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். நான் வீடு கட்டணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து பண்ணுங்கள். குழந்தை பாக்கியத்துக்காக அப்படின்னா ஆடி செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து பாருங்க. நான் வெளிநாடு போகணும், வீடு வாங்கணும் அப்படின்னீங்க அப்படின்னா ஆடி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வழிபாடு பண்ணி நான் சொல்லிய இந்த வண்ணம் நீங்கள் பூஜைகளை மேற்கொள்ளும் போது இதற்கான எல்லா ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, மாசி அமாவாசை, இந்த 4 மாத அமாவாசைகளும் வெகு விமர்சையாக நம்ம ஊரில் கொண்டாடப்படுகிறது. இதற்கு காரணம் என்னன்னா, இந்த 4 மாதங்களுக்கும் அதீத சக்தி இருக்குது. இந்த சக்தியை எப்படி நாம் உள்வாங்கிக்கிறது, எப்படி இதை வச்சு வாழ்க்கையில் முன்னேறுவது, என்ன செய்யக்கூடாது, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். தண்ணீரை நீங்கள் வர வைக்க முடியுமே தவிர தீர்த்தத்தை உங்களால் வர வைக்க முடியாது. தீர்த்தம் அப்படிங்கிறது நீங்கள் எங்கேயாவது போய் எடுத்துகிட்டு தான் வரணும். அதனால் இந்த புனித நதி நீராடல் அப்படிங்கிறது எவ்வளோ சக்தி இருந்தாலும் இந்த மந்திர தந்திரத்தினால இந்த தீர்த்தத்தை கொண்டு வர வைக்க முடியாது. அதை நீங்கள் போய் தான் எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோ சிறப்பு மிக்கது தான் புனித நதி நீராடல். அதுலேயுமே எந்த நதியில் ஸ்நானம் பண்ணால் உங்கள் கர்ம கழியும் அப்படின்னா, கிழக்கே சித்த நமோ நமக. ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுறவங்க பித்தளை குத்து விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் நெய் தீபம் ஊற்றுங்க. திரி தாமரை தண்டு திரி அல்லது பஞ்சு திரி யூஸ் பண்ணுங்கள். இந்த விளக்கில் இந்த நெய்க்குள்ளே 5 கற்கண்டுகளை போட்டுருங்க. இந்த தீபம் எரியும் போது நெய் சூடாகும். நெய் சூடாகும்போது இந்த கற்கண்டு கரையும். கற்கண்டு கரைஞ்சி இப்போ ஒரு தெய்வீக மனம் இந்த வீடு ஃபுல்லாக பரவும். இந்த மனம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே வருவாங்க. லட்சுமி வீட்டுக்குள்ளே வரும்போது பணம் பெருகும், கண் திருஷ்டி அகலும், என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகி காரிய சித்தி உண்டாகும். இப்போது அந்த குத்து விளக்குக்கு மல்லிகை பூவாக சுற்றி வைங்க. மஞ்சள் குங்குமம் தொட்டு அதை முத்து மாரியம்மனாவே பாவிச்சுக்கோங்க. பாவிச்சு இப்போ வழிபாடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிக்குமோ அத்தனை பொருட்களும் இங்கே படையலாக படைச்சிருங்க. நெய்வேத்தியம் செஞ்சு இதை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள். இனிப்பு கண்டிப்பாக இருக்கணும். கண்ணாடி வளையல், முகம் பார்க்கும் கண்ணாடி, தேங்காய், பழம், வெற்றிலை, எலும்புச்சம்பழம், குழந்தைகளுக்கு பிடித்தமான சாக்லேட்டுகள், இது எல்லாமே அதில் இருக்கணும். இதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். இந்த பூஜை முடிச்சுட்டு குழந்தைகளை கூப்பிட்டு இந்த பொருட்களை குழந்தைகளுக்கு தானமாக கொடுங்க. குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு கொடுங்க. இல்லை நான் திருமணத்துக்காக தான் இந்த பூஜையை நடத்துகிறேன் அப்படின்னா மஞ்சள் கயிறை வைத்து இது வழிபாடு செஞ்சு சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு சுமங்கலி பெண்களுக்கு இந்த மஞ்சள் கயிற்றை தானமாக கொடுங்க. அவங்களுடைய மாங்கல்ய பலம் ஸ்ட்ராங் ஆகும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாங்கல்ய தோஷம் விலகி உங்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். இது ஐதீகம். குழந்தைக்காக குழந்தை வரம் வேண்டி இந்த பூஜையை நான் பண்ணுறேன் அப்படின்னா
குழந்தைகளுக்கான பதார்த்தங்களையே செஞ்சு வச்சு குழந்தைகளை கூப்பிட்டு குழந்தைகளை திருப்திப்படுத்தி அவங்கள சந்தோஷப்படுத்தி அனுப்புங்க. ஹாஸ்பிட்டலில் தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, கர்ப்பிணி பெண் வார்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச பால் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு ஒரு நைட்டி வாங்கி கொடுங்க, சுடுதண்ணி வைக்கிறதுக்கு அந்த கெட்டில் வாங்கி கொடுங்க. சில பேர் ஜிஹெச்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுடுதண்ணி வேணும், ஆனால் ஜிஹெச்சில் சுடுதண்ணி அவங்களுக்கு கிடைக்காது, அதுவுமே அவங்க கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஹீட்டரோ ஒரு பக்கெட்டோ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் என்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும் அதுதான் இண்டீடு. தேவைக்கு ஏற்ப நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அதுக்கு மகாசக்தி. திருவள்ளுவர் சொல்லுவார், உதவி வரைத்தென்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து அப்படின்ட்டார். இந்த இடத்துக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, நான் ஒருத்தர் கஷ்டத்தில் இருந்தார், 10 ரூபா அவர்கிட்ட இல்லாமல் இருந்தது, ஒரு 10 ரூபா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த 10 ரூபாயை எந்த சூழ்நிலையில் நான் கொடுத்தேன். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு பில் கட்டிகிட்டு இருக்கிறாரு, இப்போ மொத்த பில்லும் கட்டுறதுக்கு அவருக்கு 10 ரூபா பத்தலை, இதை கட்டுனா தான் அவங்களுக்கு ஆப்ரேஷனுக்கே எடுத்துக்குவாங்க. நான் கொடுத்தது சாதாரண 10 ரூபா தான், ஆனால் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா, இதனுடைய மதிப்பு 10 லட்சத்தையும் தாண்டியது. செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அவங்க எந்த இண்டீடில் செஞ்சாங்களோ அதுதான். எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான செயல், ஆனால் அதில் யார் பசியில் இருந்தாங்க, அந்த பசியை போக்குனது யார் அப்படின்னு நீங்கள் செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து இந்த வார்த்தைக்கு உள்நோக்கத்தை நீங்கள் அறிஞ்சு செயல்பட்டீங்கன்னா பசியை போக்குற எல்லாருமே இங்கே கடவுள். அப்போ யார் தேவையில் இருக்காங்களோ அவங்க தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணணும். இல்லை நான் என்னுடைய படிப்புக்காக வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த பூஜை பண்ணுறேன், கவர்மெண்ட் எக்ஸாமில் நான் பாஸ் ஆகணும் அப்படின்னா படிக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள். சீருடை வாங்கி கொடுங்க, பேக்ஸ் வாங்கி கொடுங்க, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுங்க, கால் செருப்பு ஷூ நீங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. அரசு பள்ளி குழந்தைகளுக்கு உங்களால் மேக்சிமம் என்ன பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த உதவிகளை செய்து கொடுங்க. படிப்பு அப்படிங்கிறது புதனினுடைய காரகத்துவம். புதன் ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய அறிவு திறமை இது எல்லாமே அவங்களுக்கு பிரயோஜனப்படும். சில பேர் நல்ல குவாலிட்டியான பர்சன், நல்ல திறமையாக அறிவாக இருப்பாங்க, ஆனால் 10 பைசா அதனால் அவங்களால சம்பாதிக்கவே முடியாத மாதிரி இருக்கும். இது என்ன காரணம் அப்படின்னா, அந்த புதன் கிரகம் கெட்டு போச்சு. நல்ல அறிவு தான், ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தார், வேலையே கிடைக்கல, சுற்றிட்டு இருக்கிறாரு. 35 மார்க் எடுத்தவங்களாம் இன்றைக்கி கம்பெனியில் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா புதன் இங்கே கெட்டுருச்சு. புதனை லாபகரமாக மாற்றக்கூடிய விஷயம் இவர் ஜாதகத்தில் இல்லை. இதுதான் இங்கே விஷயமே. எல்லாமே நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி இல்லை, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா கேள்வி இல்லை, அதை எவ்வளோ லாபகரமாக பண்ணுறீங்க அது மட்டும்தான் இங்கே விஷயம். அப்போ நம்ம என்ன தொழில் பண்ணினாலும் அதை லாபகரமானதாக மாற்றணும் அப்படின்னா இந்த புதனும் இந்த குரு பகவானும் நீங்கள் கனெக்ஷன் பண்ணணும். இப்போ மட்டும்தான் ஒரு படிப்பை நீங்கள் லாபகரமானதாக மாற்ற முடியும், உங்களிடம் உள்ள அறிவை நீங்கள் லாபகரமானதாக மாற்ற முடியும். இப்படி லாபகரமாக மாற்றினீங்க மட்டும்தான் நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் நீங்கள் சிறப்படைவீங்க. உதாரணத்துக்கு இந்த ஜோதிடத்தையே எடுத்துக்கோங்களேன். 100 ரூபாய்க்கு ஜோதிடம் பார்க்குறவங்களும் இருக்காங்க, 10,000 ரூபாய்க்கு ஜோதிடம் பார்க்குறவங்களும் இருக்காங்க. பட் விஷயம் அப்படிங்கிறது ஒன்று தான். ஏன் இவங்க இவ்வளோ வேரியேஷன் அப்படின்னா இவங்களுடைய புதனும் இவங்களுடைய குருவும் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறவங்க பொறுத்து தான் உங்களுடைய அறிவை இங்கே பணமாகவே மாற்ற முடியும். இது கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை எப்படி ஹைக் பண்ணுறதுனா புண்ணியங்கள் தான். அப்போ நீங்கள் புதன் பகவானா அப்படிங்கிற இந்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் எப்போ தான தர்மம் பண்ணுறீங்களோ இந்த புதன் உங்களுக்கு வலிமடையும். அதே மாதிரி இந்த பச்சை கலர் புதனினுடைய நிறம், இந்த மேக்ஸிமம் இந்த பச்சை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுடைய புதன் ஸ்ட்ராங் ஆகும். நம்பரில் 5ஆம் நம்பர், இந்த நம்பர் யூஸ் பண்ணிங்கனாலும் இதனுடைய புதனுடைய காரகத்துவம் நிறைந்தது. இது எல்லாம் படிப்பு சார்ந்த விஷயம், அறிவு சார்ந்த விஷயம், ஜோதிடம், குருமார்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயம். இதையெல்லாம் இந்த துறையில் இருக்கிறவங்க பண்ணிங்கன்னா இந்த துறைக்கான அறிவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போது நீங்கள் ஒரு வேலைக்காக கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக எழுதி காத்திருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். நான் வீடு கட்டணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து பண்ணுங்கள். குழந்தை பாக்கியத்துக்காக அப்படின்னா ஆடி செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து பாருங்க. நான் வெளிநாடு போகணும், வீடு வாங்கணும் அப்படின்னீங்க அப்படின்னா ஆடி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வழிபாடு பண்ணி நான் சொல்லிய இந்த வண்ணம் நீங்கள் பூஜைகளை மேற்கொள்ளும் போது இதற்கான எல்லா நற்பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, 4 மாதங்கள் முக்கியமானது. இந்த அமாவாசையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த சிறப்பான மாதங்கள் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, மாசி அமாவாசை, இந்த 4 மாத அமாவாசைகளும் வெகு விமர்சையாக நம்ம ஊரில் கொண்டாடப்படுகிறது. இதற்கு காரணம் என்னென்னா இந்த 4 மாதங்களுக்கும் அதீத சக்தி இருக்குது. இந்த சக்தியை எப்படி நாம்
உள் வாங்கிக்கிறது, எப்படி இதை வச்சு வாழ்க்கையில் முன்னேறுவது. இப்போ இந்த ஆடி அமாவாசை இதில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஆடி அமாவாசையில் 3 விஷயங்கள். ஒன்று, புனித நதி நீராடல், தானம், பித்ரு தர்ப்பணம். இந்த பித்ருக்களுக்கு ஏன் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா அது அவங்க செஞ்ச புண்ணியம். அந்த புண்ணியத்தை வச்சு மேலோகத்தில் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அந்த புண்ணியத்தை அவங்க யாருக்கு கொடுப்பாங்கன்னா, யார் அவங்களுக்கு அவங்க இறந்த திதி அன்னைக்கு படையல் போட்டு தான தர்மங்களை செஞ்சு அவங்க பேரை இந்த பூமியில் நிலைநிறுத்திட்டு இருக்காங்களோ, இன்னைக்கு வரைக்கும் அவங்கள ஞாபகம் வச்சுருக்காங்களோ, அவங்களுக்கு தான் அந்த மொத்த புண்ணியத்தையும் அவங்க கொடுப்பாங்க. இதனால தான் பித்ரு தர்ப்பணம் அப்படிங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயங்களில் வருஷம் வருஷம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் இருக்குது. 2வது, தான தர்மம். இந்த தான தர்மம்னா ஏன் பண்ணணும் அப்படின்னா, அதுவும் புண்ணியம் சார்ந்தது தான். இப்போ இந்த ஜென்மத்தில் நான் இந்த பிறவி எடுத்திருக்கேன். போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணணுனோ அந்த ஜென்மத்தில் எதோட என்னுடைய விதி முடிஞ்சதோ அதுக்கு அப்படியே கண்டினியூட்டி தான் இந்த பிறவி. இந்த பிறவியில் நான் படுற எல்லா நல்லது கெட்டதுக்குமே கடவுள் காரணம் கிடையாது, என்னுடைய கர்மா தான் காரணம். என்னுடைய கர்மாவை இங்கே திட்டமிடுறது என்னுடைய தான தர்மங்கள், என்னுடைய பாவ புண்ணியங்கள் மட்டும்தான். அப்போ என் அக்கௌண்ட்டில் இப்போ பாவம் அதிகமாக இருக்குது, இதை குறைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா புண்ணியத்தை ஜாஸ்தி பண்ணணும். புண்ணியத்தை எந்த வகையில் ஜாஸ்தி பண்ண முடியும்னா, யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்க அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்கிறது மட்டும்தான் தான தர்மம் புண்ணியம். இப்போ புண்ணியம் அதிகமாகிருச்சுன்னா என்னுடைய பாவ எண்ணிக்கை குறையும். கடவுள் கழிச்சுக்கிட்டே வருவான், இவன் நல்லனாயிட்டே வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு மார்க் போட்டுக்கிட்டே வருவார். என்னைக்கு என் லெஜரில் என் பாவத்தை விட புண்ணியம் அதிகமாக இருக்கோ இவனுக்கு மோட்சத்தை கொடுத்துருங்க, இவன் தகுதியான ஆளாக மாறிட்டான் அப்படின்னு கடவுள் டிக்ளேர் பண்ணிடுவார். அதன் பிறகு எனக்கு என்னைக்கு மரணம் வருதோ அந்த மரணத்திற்கு பிறகு நான் மோட்சம் அடைவேன். இதுதான் சிவலோக பதவி அப்படிம்பாங்க. சிவன்கிட்டே நான் போயிட்டேன். ஏன் நான் அந்த சிவலோக பதவியை அடைஞ்சேன் அப்படின்னா, இந்த உயிர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா அது அந்த சிவன்கிட்ட இருந்து வந்துச்சு. அதனால தான் இந்த உயிருக்கு பேரே சிவம் அப்படிம்பாங்க. சிவம் அப்படின்னா மூச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷிவ அப்படிம்பாங்க. இந்த மூச்சு உள்ளே இழுக்கிறதும் வெளியே விடுறதுமே ஷிவ, அவ்வளோதான். இந்த 2 எழுத்து தான். சிவ அப்படின்னா மூச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் வாசி யோகத்தில் வந்து சிவன் வந்து மிகப்பெரிய ஒரு மகாசக்தி, ஆதி சித்தரே சிவன் தான். இந்த மூச்சை ஏன் உயிர்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் இறந்துட்டாருன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்கன்னா அவங்கக்கிட்ட உயிர் இருக்கான்னு பார்க்குறதுக்கு முதல்ல இப்படி கை வச்சு பார்ப்பாங்க. ஆமாம் உயிர் இருக்குது. அப்போ இந்த மூச்சு காற்று தான் உயிர். இந்த உயிர் யார் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சிவன் கொடுத்தாரு. கடைசியாக இந்த உடலை விட்டு பிரிஞ்சவொடனே அது அந்த கடவுள்கிட்டயே எங்கிருந்து வந்துச்சோ அங்கேயே இந்த உயிர் போயிடும். இந்த உயிர். 2வது, புனித நதி நீராடல். இந்த புனித நதி நீராடல்னா தண்ணீருக்குன்னு இங்கே மிக அதீத சக்தி இருக்குது. இந்த தண்ணி என்ன பண்ணுன்னா ஒரு தன்மையிலிருந்து இன்னொரு தன்மைக்கு ஒரு பொருளை மாற்றிடும். தண்ணியே முதல்ல இந்த தன்மையை மாற்றிக்கும். வீட்டில் இருக்கிற வரைக்கும் இதுக்கு பேர் தண்ணி. இது எப்போ கோயிலுக்குள்ளே போயிடுச்சோ அதன் பேர் தீர்த்தமாக மாறிடும். இங்கே செய்யும்போது இது சாப்பாடு, அங்கே செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு பேர் பிரசாதம். தன்னுடைய தன்மையை ஃபுல்லாகவே இது மாற்றிக்கும். தண்ணீருக்கு வந்து ஞாபக சக்தி உண்டு. நான் என்ன மந்திரம் சொல்லி அந்த தண்ணீரை உங்கள் மேலே தெளிக்கிறனோ அந்த சக்தி உங்கள் மேலே வந்து அப்படியே பழிக்கும். அதனால தான் அந்த காலத்தில் ரிஷிகளும் முனிவுகளும் கமண்டலத்தில் வந்து தண்ணி வச்சுருப்பாங்க. யாருக்காவது வரம் கொடுக்கணுனாலும் இதே தண்ணியை யூஸ் பண்ணுவாங்க, சாபம் கொடுக்கறனாலும் இதே தீர்த்தத்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த தீர்த்தத்துக்கு தான் அவ்வளோ சக்தி. அவங்க அவ்வளோ சக்தி படைச்சிருக்காங்க. அப்போ அது வார்த்தைகளாகவே என்ன சாபமோ அதை வார்த்தைகளாகவே சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதையே முதல்ல ஒரு தண்ணீருக்கு கொடுக்கணும், அந்த தண்ணீரை உங்கள் மேலே தெளிக்கணும். 2வது, அந்த கமண்டலத்தில் அந்த தண்ணியை கேரி பண்ணுறாங்க இல்லையா, அவ்வளோ வல்லமையான மகா சித்தர்கள் இந்த தண்ணீரை ஏன் கேரி பண்ணணும்? ஒரு மந்திரம் போட்டோடனே தண்ணி வரட்டும், அந்த தண்ணி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க மேலே தெளிச்சிருக்கலாம் இல்லையா? ஏன்னா இது போகிற இடத்துக்குலாம் தூக்கிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். தண்ணீரை நீங்கள் வர வைக்க முடியுமே தவிர தீர்த்தத்தை உங்களால் வர வைக்க முடியாது. தீர்த்தம் அப்படிங்கிறது நீங்கள் எங்கேயாவது போய் எடுத்துகிட்டு தான் வரணும். அதனால் இந்த புனித நதி நீராடல் அப்படிங்கிறது எவ்வளோ சக்தி இருந்தாலும் இந்த மந்திர தந்திரத்தினால இந்த தீர்த்தத்தை கொண்டு வர வைக்க முடியாது. அதை நீங்கள் போய் தான் எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோ சிறப்பு மிக்கது தான் புனித நதி நீராடல். அதுலேயுமே எந்த நதியில் ஸ்நானம் பண்ணால் உங்கள் கர்மா கழியும் அப்படின்னா, தெற்க பார்த்து பிரவாகமாக எந்த நதி ஓடுதோ அந்த நதியில் நீங்கள் ஸ்நானம் பண்ணும்போது உங்களுடைய மொத்த கர்மாவும் கரைஞ்சு நீங்கள் இப்போ மோட்சம் அடைகிறதுக்கு தகுதியானவங்களாக மாறிடுறீங்க. கஷ்டத்து மேலே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், எங்கே போய் எந்த ஆற்றுல இந்த பாவத்தை கரைக்கிறதுனே தெரியல, இந்த வார்த்தை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ என்னென்னா, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்படுறீங்கன்னா உங்கள் கர்மா கூடிக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். இந்த கர்மாவை எங்கேயாவது போய் கரைச்சிட்டா நான் நிம்மதியாக இருப்பேன், இது வரைக்கும் இந்த மனுஷனுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். ஆனால் எங்கே கொண்டு போய் கரைக்கிறது அப்படின்னு தெரியல. நம்மளுடைய ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்தில்
சங்கமேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. நம்ம கேளக்கியர் சித்தர் கோவிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது. இந்த நதிகளில் நீங்கள் ஸ்நானம் பண்ணும்போது, ஆடி அமாவாசைகளில் இங்கே பித்ருக்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போதும் உங்களுடைய முன்னோர்கள் சாபம் நீங்கிரும், குலதெய்வத்தினுடைய சாபம் நீங்கிரும், உங்களுடைய கெட்ட கர்மாக்கள் இங்கே கழிஞ்சிரும். இதன் பிறகு உங்களுக்கு ஒரு புண்ணிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். இந்த தட்சிணாயனத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, தட்சிணாய புண்ணிய காலம் அப்படிம்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாருக்குமே வசந்த காலம் பிறக்க போகுது. இந்த ஆடி மாதத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் குளோபலாகவே நடக்க போகுது. இதன் பிறகு மிகப்பெரிய பணக்காரர்களும் சில பேர் ஆக போகிறாங்க. அந்த மாற்றம் இந்த ஆடி 1லிருந்து இன்றைக்கி ஆரம்பமாக போகுது. நீங்கள் எல்லாரும் இந்த ஆடி அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்கணும். தான தர்மங்கள் செய்யணும். அதில் சிறந்தது அன்னதானம், படிப்பு, கல்வி தானம், இரத்த தானம் கூட பண்ணுங்கள். அது ஆடி செவ்வாய்க்கிழமையில் பண்ணுங்கள். புனித நெறி நீராடுங்க. இது 3ம் நீங்கள் ஆடி மாதத்தில் கரெக்டாக பண்ணுறீங்க. இஸ்லாமியர்களில் வந்து ஈகை திருநாள்னு ஒன்று கொண்டாடுறாங்க. அதாவது என்னென்னா, எங்கிட்ட இருக்கிறது பகுதியாக பிரித்து அதை இல்லாதவங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்படி எல்லாருமே இதை செய்யணும். என்கிட்ட இருக்குது, என்கிட்ட இப்போ 2 ஃபோன் இருக்குன்னா யார்கிட்டயாவது ஒரு ஃபோன் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஃபோன் நான் வாங்கி கொடுக்கணும். என்கிட்ட 3 கார் இருக்குது, யாராவது ஒருத்தவங்களுக்கு கார் கொடுத்து அதை அவங்க டாக்ஸி ஓட்டி அவங்க குடும்பத்தை அதில் பொழைச்சிக்குவாங்க அப்படின்னா நான் ஒரு கார் கொடுக்கணும். இப்படி எல்லாருமே இந்த ஈகை திருநாள் மாதிரி வருடத்தில் ஒரு முறை நீங்கள் யாராவது ஒரு குடும்பத்தை நீங்கள் வாழ வச்சுருங்க. இதை நான் உண்மையாலுமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதன் பிறகு தான் என்னுடைய வளர்ச்சியுமே இங்கே அபரிவிதமாக இருக்குது. இந்த கேளக்கியர் சித்தர் என்னைக்கு எனக்கு வந்து என் வாழ்க்கையை மாற்றினாரோ, ஒரு சித்தர் என் வாழ்க்கையை மாற்றினார், நான் இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றணும், இவ்வளோ தான் நான் நினச்சேன். இல்லைனா இந்த அதீத சக்தி மந்திரத்தை நான் என்னைக்கு வாங்கினனோ நான் மட்டுமே நல்லா இருந்திருக்கலாம். எனக்கும் அவருக்கும் அவ்வளோதான் டீல். ஐயா நான் உங்களுக்கு கோவில் கட்டுறேன்னு நான் கோவில் கட்டிட்டேன், ஆனால் நான் மட்டுமே நல்லா இருக்கிறது இங்கே நல்லதல்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். இந்த மந்திரத்தை எல்லாருக்குமே கொடுத்தேன். இன்றைக்கி கோடிக்கணக்கான பக்தர்கள் உருவாகியிருக்காங்க. ஒரு வருடத்தில் கோடிக்கணக்கான பக்தர்கள் உருவாகியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இவரோட வல்லமையை நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ என்னைக்கு இந்த புண்ணியத்தை நீங்கள் பெருக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது இங்கே வெகு சிறப்பாக இங்கே மாறிடும். இந்த ஆடி அமாவாசை ஆடி மாதம் முழுவதையுமே நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கை வந்து செழிப்பாக இருக்கும். நன்றி.